அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 24 ஆகஸ்ட் 2024, அதாவது ஆவணி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. பஞ்சமி திதி காலையில் 7:52 வரை, அதற்கு மேல் சஷ்டி திதி. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரம் கன்னிராசிக்காரங்களுக்குடையது. ராகுகாலம் காலையில் 9லேருந்து 10 வரை. யமகண்டம் மத்தியானம் 1:00லேருந்து 3 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ, பிளாக், பர்பிள் எதுனாலும் போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது வெள்ளை கலர். சாப்பிட வேண்டியது பைனாப்பிள் அல்லது சுகர் கேன் ஜூஸ், கரும்புச்சாறு, அதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சுக்கிரனை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சுக்கிரன் 5ஆம் வீடு 6ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம். ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்குமாயின் அவர் ரொம்ப நல்ல புத்திசாலி, யோசனை சொல்கிறதுல தீரன்னு வச்சுக்கலாமே. தாயாருக்கு மாத்திரம் கொஞ்சம் கண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சமூக சமூக அது என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையில், அதாவது பிறருக்கு உதவி பண்ணுறது, அதாவது அரசியல் பண்ணிட்டு பிறருக்கு உதவி பண்ணுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சமூக நலனின் ரொம்ப அக்கறை கொண்டவர்னால அந்த மாதிரிப்பட்ட துறைகளில் நன்றாக ஈடுபடுவார். அதிகமான பெண்கள், அற்ப புத்திரர்கள், அதாவது பெண் குழந்தை ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. இவரை எல்லோரும் லைக் பண்ணுவாங்க, எல்லோருக்கும் நல்ல விதமாக நடந்துக்கிட்டனால எல்லோரும் விரும்பப்படுவார். நல்ல குணமுடையவர், நல்ல நடத்தை உடையவர். ஓகே. அதே மாதிரி 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் ரொம்ப முணுக்குன்னு கோபமுடையும், அற்ப புத்தி உள்ளவனாகவும் நியாயத்துக்கு புறமான வழிகளில் பணம் சம்பாதிப்பவராகவும் இருப்பார். நண்பர்களிலேயே பகைவர்கள் இருப்பார்கள், விரோதிகள் உள்ளவனாக இருப்பார். அதே மாதிரி இவருக்கு கடன் இருந்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் நன்றாக இருக்கிறது, அம்மையின் உடல்நலம் நன்றாக இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் தருகிறது. புதிய வாகனம் வாங்கிறது அல்லது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோ அல்லது சர்வீஸ் பண்ணி வைக்கிறதோ, இந்த மாதிரி வாகன சம்பந்தப்பட்ட செலவுகள் நடக்கின்றன. விவசாயம் செய்பவர்களுக்கு வேலை சுமூகமாக செல்கின்றது. அடுத்து ரிஷபராசி. மனதில் ஒரு சிறு விரக்தி தோன்றுகிறது. அதனால் சோம்பல்தனம் கூடவே வந்துடுது. ஏதாவது அவுட்டிங் பண்ணிக்கிட்டு வரலாம்னு ஃபீல் பண்ணுறீங்க. நண்பர்களோட சப்போர்ட்டு, உதவி கிடைக்கல. அதிக செலவு, தேவைக்கேற்ற பண வரவு, செலவு ஜாஸ்தி ஆகிட்டு போது, அதுக்கு தகுந்த மாதிரி பண வரவும் இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. ஃபைனான்ஸு கண்டிஷன், அதாவது பணப்பழக்க வழக்கங்கள் நன்றாகவே இருக்கிறது. உங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ பரவாயில்லை. குழந்தைகளோட எதிர்காலம் பற்றின கவலை தான் மனசை கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம், மாற்றுக்கருத்தே இல்லை. கடகம். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது. அந்த உத்தியோக ரீதியாக வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வருகிறது. பெற்றோரின் உடல்நிலை ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட உடல்நிலை, மனநிலை ரெண்டுமே நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவி உறவு சந்தோஷகரமாக இருக்கிறது. அடுத்து சிம்மராசி. அதாவது தகப்பனார் மூலம் பொருள் வரவு நன்றாக வருகிறது. அதே சமயம் வேண்டாத செலவினங்களும் உண்டாகின்றன. கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரலாம்னு முடிவு பண்ணுறீங்க, நல்லது. நல்ல பெயர், நல்ல மரியாதை கிடைக்கின்றது உங்களுக்கு. பெரியோர் ஆசி, மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்து கன்னியா ராசி. இன்னைக்கு சந்திராஷ்டம தினம்.
அதனால வந்து புதிய முயற்சிகள், தூரமான ஒரு பிரயாணம், முக்கியமான பிரமுகர்களை சந்திப்பது, போன்றவற்றை தவிர்ப்பதே நல்லது. வருமானம் வந்தாலும் தேவையில்லாம செலவாயிருது. அம்மாவிட்ட வந்து திட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஏன்டா இப்படி பண்ற, அது பண்ற, இது பண்றன்னு அவங்க கிட்ட திட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அடுத்து துளாராசி. புதிய தொழில் முயற்சி வந்து வெற்றி அளிக்கிறது. மனைவி மக்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிறது. ஆனா அவங்கள வந்து நீங்க விட்டு கொடுக்கறதில்ல. அவங்கள வந்து விட்டு கொடுக்காம போறீங்க. அந்த சுபகாரிய நிகழ்ச்சி ஒண்ணு நடக்கப் போகுது. அதற்கு உண்டான அ அந்த காரியங்களை, ஆயத்தங்களை செய்ய ஆரம்பிக்கின்றீர்கள். விருச்சக ராசி. ஆ தகப்பனாரோட உடல்நிலை வந்து கொஞ்சம் டல்லா இருந்துகிட்டு இருக்குது. ட்ரேடிங்க வந்து தவிர்த்து விடுங்கள். அது நல்லா இல்ல. கணவன் மனைவி உறவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. அந்த உயர்கல்வி பயில்றவங்களுக்கு, ஹையர் எஜுகேஷன்ல உள்ளவங்களுக்கு பாடம் சரியா புரிய மாட்டேங்குது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில பிரச்சனை ஒண்ணும் இல்லாம சுமூகமாகவே செல்கின்றது. அடுத்து தனுசு ராசி. குழந்தைகள பத்தின கவலை வந்து மனச வாட்டிக்கிட்டே இருக்கிறது. நண்பர்கள சந்திச்சு ரொம்ப நாளாயிடுச்சு. உத்தியோகம் ஒரே மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாமலே செல்கிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் பரவாயில்ல. காதலர்களுக்கு இன்னைக்கு வந்து போதாத நாள். சின்ன பிரச்சனை உண்டாகுது. அத பெரிதுபடுத்திடாதங்க. அப்படியே லீவ் இட். அத விட்டுடுங்க. அடுத்து மகர ராசி. மனைவி பேர்ல வந்து புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்குகின்றீர்கள். புதிய நம்பிக்கை உங்களுக்கு தெரியுது. இதுவரைக்கும் நடந்து வந்த பிரச்சனைய, கஷ்டம், பணத்தட்டுப்பாடு எல்லாமே மறைய ஆரம்பிக்கின்றது. நண்பர்கள், சுற்றத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். அடுத்து கும்பராசி. பிரயாணம் ஏற்படுகிறது. அந்த பிரயாணத்தின் மூலம் நன்மை எதுவும் கிடைக்கவில்லை. வீண் அலைச்சல் ஆகிவிட்டது. வீண் செலவுகளும், நண்பர்களிடத்துல கெட்ட பேரும் உண்டாகிறது. தொழில்ல ஆத்ம திருப்தின்னு ஒன்றும் இல்லை. தகப்பனாரோட ஒரு அட்வைஸ் வந்து உங்களுக்கு பலனளிக்கிறது. அடுத்து மீனராசி. உங்களோட பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்குது. ஸ்பெக்குலேஷன்ல வந்து லாபம் வருகிறது. குடும்பம் குதூகலமாக இருக்கிறது. தடங்கலான சுபகாரிய நிகழ்ச்சிகள் மீண்டும் தொடர்கின்றீர்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. கோபத்தை குறைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எதிர்பாராத பணவரவும் ஏற்படுகிறது. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.